கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. கர்த்தருடைய ஊழியக்காரன் இந்த டிசம்பர் மாதத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தியை கொண்டாடி கொண்டிருக்க நாளிலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், இயேசப்பா பெரியவர். அவர் பிறந்த நோக்கம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறப் போகுது, அதிசயம் நடக்கப் போகுது. பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். குறிப்பாக இந்த நாளில் ஏதாவது ஒரு புதிய ஆரம்பத்தை நீங்கள் செய்து ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா, ஒரு புதிய காரியத்தை தொடங்கி இருக்கீங்கன்னா, நிச்சயம் அது ஆசிரமம் இருக்கும். அது சின்ன தொழிலாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், ஊழிய சம்பந்தமான ஒரு புதிய ஊழியமாக இருக்கலாம், அல்லது உங்கள் ஜெப வாழ்க்கையாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். இன்றைக்கு ஒரு காரியத்தை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கல்ல, உங்கள் எதிர்கால நன்மைக்காக அது வளர்ந்து பெருகி மேன்மை அடைய போகிறது. விசுவாசிப்பீங்களா? ஜீவார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? மத்தேயு 1:23 அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா? தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா? இன்றைய ஜீவார்த்தின் தலைப்பு, தேவன் நம்மோடு இருக்க பிறந்தார். தேவன் நம்மோடு இருக்க பிறந்தார். பாருங்க, இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். அதன் அர்த்தம் தேவன் நம்மோடு கூட இருப்பார். இயேசுடைய பிறப்பில் நடக்கிற ஒரு அதிசயம், தேவன் நம்மோடு கூட இருப்பார் என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது. ஆம், ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறவர். ஒரு தாய் தகப்பன் பிள்ளைகள் கூட இருக்கிறதை போல, ஒரு கணவனோடு மனைவி இருக்கிறதை போல, ஒரு மனைவியோடு கணவன் இருப்பதைப் போல, இன்னும் சில தலைவர்களோடு கூட மெய்காவலர்கள் இருப்பதைப் போல ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறவர். நம்மை விட்டு அவர் விலகவே மாட்டார். நம்மை விட்டு விலகவே மாட்டார். அதுக்கு தான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தாராம். சரியா? பயப்படாதீங்க. ஆண்டவர் கூட இருக்கும்போது அது எவ்வளோ பெரிய மேன்மைங்க. இந்த உலகத்தை படைச்ச ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது அது எவ்வளோ பெரிய மேன்மை. யோசித்து பாருங்க. ஆண்டவர் இறைமையை பார்த்து சொல்றாரு, நீ பயப்படாத, அவங்க உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஊழியத்துக்கு அழைத்து அபிஷேகம் பண்ணும்போது சொல்றாரு. இது என்று சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உன் கூட இருப்பேன். அந்த எதிரான கூட்டத்தை நீ முறியடிப்பப்பா, நான் உன் கூட இருப்பேன்னு சொல்றாரு. பார்த்தீங்களா? அந்த யோசோட சொல்றாரு, நான் மோசையோடு கூட இருந்தது போல உன் கூட இருப்பேன், நான் உன் கூட இருப்பேன், நீ பயப்படாத, நிச்சயமா யுத்தத்தில் ஜெயம் எடுப்பேன், என் ஜனங்களை கானானுக்குள்ளே கொண்டு போய் சேர்ப்பேன், கானான் தேசத்தை நீ பங்கிட்டு கொடுப்பேன்னு தைரியப்படுத்துகிறார்ல. அதே ஆண்டவர் அந்த காரியங்களை உறுதிப்படுத்தும்படிக்கு தான் இங்கே மறுபடியும் நமக்கு அவருடைய பிறப்பின் வழியாக சொல்லியிருக்கிறார். இம்மானுவேல் என்ற பேரின் அர்த்தமே தேவன் நம்மோடு கூட இருப்பதற்காக. பயப்படாதீங்க. இந்த பண்டிகை காலத்தில் ஆண்டு உங்களோடு பேசுகிறார். இயேசு பிறந்த நோக்கம் உங்களோடு கூட இருப்பதற்கு, உங்கள் கூட இருப்பதற்கு, உங்கள் கூட இந்த உங்களை நடத்துவதற்கு. எல்லாம் நன்மையாக நடக்கும். பயப்படாதீங்க. ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு ஆண்டவரே, உம்முடைய விசேஷத்தை பிரசன்னத்துக்காக நன்றி. விசேஷத்தை கிருபைக்காக ஸ்தோத்திரம். நீர் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்க போகிறீர். ஸ்தோத்திரம். எங்கள் கூட யாருமே இல்லையே, எங்களுக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லைன்னு சொல்லி யாரெல்லாம் கலங்கி நிற்கிறாங்களோ, நீங்கள் கூட இருக்கிறத அவங்க பார்க்கட்டும். அற்புதங்களை செய்தரலும். வியாதிப்பட்டலை சுகமாக்கும். மருத்துவமனைகள் இருக்கிறவங்க, வியாதி படுக்கைகளை வீட்டில் படுத்து இருக்கிறவங்களெல்லாம் எழும்பி நடக்க பண்ணுங்க. சுகமாக இருக்கட்டும். உங்களுடைய பிள்ளைங்க சுகமாக இருக்கட்டும். தேவையில் இருக்கவங்களுக்கு தேவையில சந்தைங்க. கடன் பாரங்கள் விலகட்டும். நிரந்தரமான வேலையை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. யாராவது பின்மாற்றம் அடைந்திருந்தால் மறுபடியும் அவங்களை பிரகாசிக்க பண்ணும்படியாக ஜெபிக்கிறேன். ஒரு விஷயம், உடைய ஊழியக்காரன் எல்லாரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுகிறேன். எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அப்படி செய்தி நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.